எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்தில் தாங்க இருக்கும். நெல்லிக்குப்பத்தில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசு கிடையாதுங்க. ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வீடியோ பண்ணும்போது வெறும் ஒரு 10 வீடுகள் தாங்க இருந்துச்சு. அப்போ நான் வீடியோ பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். ஆனால் இன்னைக்கு நான் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 4 வீடியோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல போட்டுட்டோம். இன்னைக்கு நான் வந்து பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு நம்ம யோசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 100கணக்கான வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த 2 இயர்ஸ்க்குள்ள வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு டே பை டே அப்படின்னே சொல்லாங்க. இன்னைக்கு கூட நம்ம வந்து பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் வந்து பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறிடுச்சுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம்ல இருக்க விஎஸ்பிஎனுடைய விஜயா கிரீன் சிட்டியில் தாங்க இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான வீடுகள் வந்ததுனால டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இங்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டாக கொடுக்காம வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு சில வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். இங்கே 1 BHK வீடு என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, 2 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் கட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நான் ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ பண்ண வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வீடுகள் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் வந்து வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட்டோடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினவங்க இங்கே கொடுத்தனமே வந்துட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க எந்த அளவுக்கு சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு எம்டி ஒரு ஏரியாவை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஊராகவே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்க்கும்போது தெரியும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடுகள் மட்டும்தாங்க. அந்த சைடு பார்க்கும்போது தெரியும் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த சைட்லாம் வந்து ஒரு வீடு கூட கிடையாது, வெறும் எம்டி லேண்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இடம் வாங்குற பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ்பிஎன் விஜயா கிரீன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எக்ஸாக்டா இந்த விஜயா கிரீன் சிட்டி எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்தில் தாங்க லொக்கேட் இருக்கு. அதாவது உங்களுக்கு நெல்லிக்குப்பம் அப்படின்றது இன்னைக்கு தேதியில கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பீக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிங்க. ஆமாங்க, நமக்கு எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஜிஎஸ்டி ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா நமக்கு கொட்டமேடு ஜங்ஷன் வருங்க. அந்த வழியாக போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரையுமே ரீச் பண்ணிடலாம். அதுவே நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தால் இல்லூர் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல மேல் கல்லவாய் இருக்குங்க. அந்த மேல் கல்லவாய் ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிகை, அதாவது நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஜங்ஷன் அந்த ரோடையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, ஓஎம்ஆர், திருப்போரூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர், இல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன் தாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல சத்யசாய் மெடிக்கல் காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல இருக்குது ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி. இங்கிருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம தாராளமாக ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கமர்ஷியலாக உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்குங்க. நீங்கள் அண்ணா நகரில் இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுவாஞ்சேரியிலே வந்துச்சுங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அது எல்லாமே. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இருக்க ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆகிட்டு இருக்கு அப்படின்னே தாராளமாக சொல்லலாம். நமக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த கண்டிகை ஜங்ஷன் அந்த மேல் கல்லவாயிலேருந்து ரைட் எடுத்து கண்டிகை போனீங்கன்னா உங்களுக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்குது, விஐடி காலேஜ் இருக்குது, தியாகூர் மெடிக்கல் காலேஜ், தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் ஜிஎஸ்டி வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுமே இருக்குங்க. அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் நமக்கு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. மெடிக்கல் காலேஜுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைலேயே இருக்குங்க. ஸோ சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அந்த முக்கியமான ஒரு விஷயம் அந்த நெல்லிக்குப்பம் ரோடுங்க. அந்த நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ஃபீட் ரோடுங்க. அதாவது 4 லேன் ரோடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபியூச்சரில் உங்களுக்கு கடலூர், பாண்டிச்சேரி பஸ்ஸுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்குப்பம் வழியாக தான் போக போகுது. நீங்களே இமேஜின் பண்ணீங்க எந்த அளவுக்கு அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த விஜயா கிரீன் சிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருவோங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு வீடுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு நம்ம எங்கே கேமரா வச்சாலும் எங்கே ஃப்ரேம் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் தாங்க இருக்குது. அந்த வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஜயா கிரீன் சிட்டி இந்த விஎஸ்பிஎன் குரூப்ஸ் கட்டி கொடுத்ததாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வீடுகள் எல்லாமே இருக்க இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஏக்கரில் ஒரு பிரம்மாண்ட டவுன்ஷிப் அப்படின்னே சொல்லாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி
பண்ணி இப்போ 7th ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு ஆசையாகவே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கூடுவாஞ்சேரியில நீங்க எங்க எடுத்தாலும் ஒரு லேண்ட் வாங்கக்கூடிய பிரைஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல இவ்வளவு வீடுகள் வந்துச்சு அப்படின்னே சொல்லிட்டு தாராளமா சொல்லாங்க. ஆமாங்க, இங்க ஒரு 1 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நீங்க வந்து கட்டிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 22 லட்ச ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 1 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் 2 BHK ஹவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 lakhsல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு ஒரு நல்ல லேண்ட் ஏரியால நல்ல ஒரு பில்டப் ஏரியால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்காக கஸ்டமைஸ் வில்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு இடம் வாங்கக்கூடிய பட்ஜெட்ல வீடுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா சொந்த வீடு வந்து கட்டிக்கலாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. 80% 90% வரை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்க கையில முன்பணமா ஒரு 5 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா இருந்தா போதும், தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கலாங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயா கிரீன் சிட்டில இந்த VSBN குரூப்ஸ் கட்டி கொடுத்த ஒரு 1 BHK வீடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் வில்லா அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கஸ்டமர் கேட்ட மாதிரி இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியும் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வீடுகளுங்க. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது நான் ஏன் இதை இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணி சொல்றேன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இங்கெல்லாம் இடம் வாங்கி மக்கள் வந்து வீடு கட்டி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட்டா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படா வீடு கட்டி வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து கட்டி வந்திருக்குங்க. நான் எதுவுமே போய் சொல்லல. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாராச்சும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைட்டுக்கு வந்து சைட் விசிட் வந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க தாராளமா சைட் விசிட் வாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம இந்த 22 லட்ச ரூபாய் கட்டின 1 BHK வீடு தாங்க பார்க்க போறோம். இப்போ வீட்டுக்குள்ள போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்றோம். இவங்க உங்களுக்கு 6 monthsலயே வந்து பாத்தீங்கன்னா வில்லா கட்டி கீ வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அட்வான்ஸ் பண்ணி நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா 6 மாசத்துல உங்களுக்கான சொந்த வீடுமே வந்துருங்க. இந்த வீடு வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பைக் பார்க்கிங் பண்ற மாதிரி ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ்மே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிருக்காங்க. எனக்கு கஸ்டமர் வந்து வெளியே தான் வந்து குளிக்கிறதுக்கும் டாய்லெட் போகிறதுக்கும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் எல்லாமே வந்து நமக்கு டைல்ஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணும்போது என்னெல்லாம் வரும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு கதவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கதவாக தாங்க இருக்குது. நம்ம ஹாலில் தான் இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பெரிய ஹால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஏதாச்சும் இன்டீரியர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிவி யூனிட் செட்டப் போட்டு நீங்கள் தாராளமாக சோஃபா போட்டு உட்காந்துக்கலாங்க. அதாவது 22 லட்ச ரூபாயில இடத்தோட உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஹாலுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனுமே இருக்குங்க. கிச்சனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து கிரானைட்ல நமக்கு மேடை எல்லாமே போட்டு கொடுத்து கம்ப்ளீட்டாக வாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கிச்சனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து மாடுலர் கிச்சன் டைப்ல நீங்க வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணீங்கன்னா சூப்பரா ஒரு கிச்சனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் இருக்குங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 1 BHKல எந்த அளவுக்கு நமக்கு பெரிய பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். நல்ல ஒரு சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெட்ரூமே இருக்கு. கம்ப்ளீட்டா ஓவராலா பாத்தீங்கன்னா 22 லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா வர்த்தான ஒரு வீடு அப்படின்னே சொன்னாங்க. வெறும் வீடு மட்டும் இல்லை, இடத்தோட எங்க நல்ல ஒரு காத்து வசதியும் இருக்கு. வெளிச்சமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல தாராளமா இருக்கு. வீடு கட்டினவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடை மாதிரி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டோர் கொடுத்து, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேக் சைடு இருக்கும் கடை மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷட்டருமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. ஸோ நீங்க இந்த சைடு கொஞ்சம் அப்படியே நீங்க பின்னாடி போனீங்கன்னா அவங்க பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த சைடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பா இவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வீடுங்க. இந்த ஷாப்ல இருந்து வீட்டுக்கு போற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 22 லட்ச ரூபாயில ஒரு 1 BHK வீட்டில் கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு விஜயா கிரீன் சிட்டி பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னைக்கு நெல்லிக்குப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் இடத்தோட வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. இந்த சைட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் தெரியணும், நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு மாடல் ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டின ஹவுஸ் தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே இருக்க எல்லா வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டி கொடுத்த வீடுகள் தாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.